ப்ரொஃபஷனல் செல் அப்படின்னாலே இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமாக நம்ம புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே நம்ம ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் செல்னா என்ன அப்படின்றது ஒரு தெரியறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் தெரியணும் இல்லையா? இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியில வந்து மருத்துவர் அணி அப்படின்னு இருக்கு, லீகல் செல் அப்படின்னு இருக்கு, ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு செல் இருக்கு. இப்போ கூட சார் சொன்னாங்க, நான் முன்னாடி லீகல் விங்ல இருந்தேன், சில பேருக்கு முன்னாடி லீகல் விங்ல இருந்திருக்காங்க. நம்ம வந்து பேசிக்கலி நான் வந்து ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், நான் ஒரு ஆடிட்டர். நான் வந்து நேட்டிவ் ஆஃப் திருடமுது கும்பகோணம், இதெல்லாம் படிச்சது எல்லாம் சென்னை தான், சென்னையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து போன இதுல வந்து சிந்தனையாளர் பிரிவோடைய மாநில துணைத் தலைவராக இருந்தேன். என்னுடைய தலைவர் திரு அஸ்ட்ராலஜர் ஷெல்வி அவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் கண்டிப்பாகவே வந்து இந்த ஒரு பிரிவுகளுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 months-ஆக நம்ம அனைவருமே வந்து ஃபீல் பண்ண முடியுது. நானே வந்து சிந்தனையாளர் பிரிவு இருக்கும்போது கூட மாவட்ட லெவல்ல பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் தெரியும், அது அதுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது, அது இருந்தது, யார் யாரு என்னன்றது தெரியாது.